கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்க்கான கண்டென்ட்டுக்கு கொஞ்சம் அவையில இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் வில் ட்ரை டு கவர் வாட் எவர் யூ லைக் டு ஷோ. லைஃப்ல நான் சமீபத்தமாக கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கிறது ஒரு 10 வருடங்களுக்கு மேலாக, ஒரு 15 வருடங்களுக்கு மேலாகவே தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறதுனா, எல்லாவற்றையும் அதிகப்படுத்துவதன் மூலம் தான் நம்ம திருப்தி அடைய முடியுங்கிற ஒரு இடத்தை நோக்கி இந்த சமூகத்தை நகர்த்திட்டே இருக்காங்களோ அப்படின்னு தோணுது. நிறைய பொருட்கள், நிறைய ஷூக்கள், நிறைய சட்டைகள், நிறைய பேண்ட்டுகள், நிறைய உணவு, விதவிதமான உணவு, நிறைய டெலிவிஷன் சேனல்கள், நிறைய யூடியூப் சேனல்கள், நிறைய கன்சம்ஷன். சோ டூ மச் ஆஃப் கன்சம்ஷன், நிறைய விஷயங்களை சுவீகரிப்பதன் வழியாகத்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பது போன்ற ஒரு பாவனையை கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக நம்ம அதுக்குள்ள தள்ளிக்கிட்டே இருக்காங்க. அப்படி நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். சின்ன விஷயத்துல திருப்தி அடையக்கூடிய மனசு என்பது இப்போதைக்கு யாருக்குமே இல்லை என்ற அளவுக்கு இருக்கு. சின்ன பசங்களுக்கு மட்டும் அப்படி இருந்தா கூட பரவாயில்ல. கிட்டத்தட்ட பெரியவர்களுக்குமே மனசு எப்படி இருக்கு அப்படின்னா, நிறைய பொருட்கள் வைத்திருப்பதன் வழியாகத்தான் நிறைவான வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம். நிறைய விஷயத்தை சுவீகரிப்பதன் மூலமாகத்தான் நிறைய நிஜமான வாழ்க்கையை வாழுகிறோம் என்பது போல நம்மளா ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கும். அந்த ப்ரோக்ராம்டு கார்ஸ் சொல்லுவாங்க, ப்ரோக்ராம்டு ப்ராடக்ட்ஸ் சொல்லுவாங்க. முன்னாடி ஒரு பொருள் வாங்கினா நம்ம வீட்டுல சின்ன வயசுல இங்க இருக்கவங்களை கேட்டு பார்த்தா ஒரு கிரைண்டர் 25 வருஷம் ஓடும். நான் கல்யாணம் பண்ணி வந்தப்ப இந்த கிரைண்டர் கொடுத்தாங்க, எனக்கு அதை பத்திரமா வச்சிருக்கேன் அப்படிமாங்க. இப்பெல்லாம் எல்லாமே 3 வருஷம் தான். ஒரு கார் புதுசா நீங்க வாங்கினீங்க 1.25 கோடி ரூபாய்க்கு வாங்கினா கூட 3 வருஷத்துல சலசலன்னு ஒரு சத்தம் வரும், உங்களுக்கு எரிச்சல் வரும், மாத்திரலாம் அப்படின்னு தோணும். போனை மாற்ற வேண்டிய அவசியமே இருக்காது. ஆனா 3 வருஷத்துல இந்த போன் பழக அடுத்த மாடல் வரும். அப்ப அதிகமாக உங்களை சுவீகரிக்க வைப்பது என்பது ஒரு மார்க்கெட்டிங் உத்தி, ஒரு வணிகம். நம்ம எல்லாருமே இயல்பாகவே நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட இப்பெல்லாம் பாருங்க, அம்மாக்கள் சித்திமார்கள்லாம் வீடுகளுக்கு எல்லாம் போறப்ப சொந்த தங்கச்சி வீட்டுக்கு போனாலுமே வீட்டுல நோட்டா வர பழக்கம்லாம் வந்துருச்சு. முன்னாலாம் போனா அண்ணன் வீட்டுக்கு போனா அண்ணி அடுப்படி எப்படி வச்சிருப்பாங்க, நோட்டா வர அளவோட இருந்தாங்க. இப்பெல்லாம் தங்கச்சி வீட்டுக்கு அக்கா வீட்டுக்கு போனா என்ன புதுசா ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கா, முதல்ல டபுள் டோர் இல்ல இப்ப ட்ரிபிள் டோர் வச்சிருக்கான். திடீர்னு இந்த ரூம்ல ஹால்ல கொண்டாந்து ஏசி மாட்டி இருக்கிறான். ஏங்க அவங்க பெரிய பைக் வச்சிருக்காங்க, நம்ம எங்க சின்ன பைக் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை என்பது அதிக பொருட்கள், மேக்சிமம் மோர் ஸ்டஃப் இஸ் ஈக்குவல் டு பிக் லைஃப் அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறோம். அதிகமான பொருட்களை வைத்திருப்பதன் வழியாகத்தான் நம்மால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருப்பது ஒரு பிம்பம். குறைவான விஷயம் உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும் என்றால் தான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாக அர்த்தம். உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு தேவையான காரணங்கள் வெளியிலிருந்து நிறைய வர வேண்டும் என்றால் நீங்கள் மனதளவிலே ஏழையாக இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். So happiness comes from within. அப்ப குறைவான விஷயங்கள், அதனாலதான் இந்த கம்பாரிசன் நிறைய வருது. நிறைய பொருட்கள் இருந்தால், நிறைய ஒரு கார் வச்சிருந்தா, வீடு வச்சிருந்தா, பணங்காசு வச்சிருந்தா, நிறைய புத்தகம் வச்சிருந்தா பணக்காரன் எவரும் சொல்றதே இல்ல. யோசிச்சு பாருங்க, என்னைக்காவது அது யோசிச்சிருக்கீங்களா? வீட்டுல இருந்ததுக்கும் ஒரு அலமாரி இருக்கேன், ஷூ வைக்கிறதுக்கு ஒரு ரேக் வச்சிருக்கோம். திறந்து பார்த்தோம்னா அப்படி இருக்கு. முன்னாலாம் சினிமா நடிகர்கள் செருப்பு வைத்திருக்கிறார்கள், ஷூ வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா அது துணுக்கு மாதிரியா போனாங்க. இப்ப நார்மலா எல்லா வீட்லயுமே 4-5 செருப்பு கிடக்குது. அப்பாக்கள் மட்டும் ஒத்த செருப்பு போட்டு சுத்திக்கிட்டே இருக்காங்க. வீடுகள்ல செருப்பு வைக்க கூட அலமாரி இருக்கு. புத்தகம் வாங்கி வைக்கிறதுக்கு ஒரு அலமாரி வச்சிருக்கோமா? யோசிச்சு பாருங்க. அப்ப எது தேவையோ அதை செய்ய முடியாமல் போவதற்கான காரணம் என்னவோ, எதுவெல்லாம் தேவையில்லையோ அதையெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அதுதான் விஷயம். எதுவெல்லாம் தேவையில்லையோ அந்த சோசியல் பிரஷர், அந்த சுத்தி இருக்கக்கூடிய பிரஷர்னால நமக்கு ஒரு இருக்கக்கூடிய நெருக்கடி ஏற்பட என்ன செய்யறோம்? பொருட்களாக வாங்கி குவிக்கக்கூடிய மனிதர்களாக மாறுகிறோம். நம்ம வீடுகள்லாம் சின்னதாயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, வீடுகள் பெருசாயிடுச்சு, உள்ள பொருட்கள் அதிகமாயிடுச்சு. வீட்டுக்குள்ள வச்சுக்கக்கூடிய பல பொருட்களை பல காலம் நம்ம யூஸே இல்லை, தொட்டதே கிடையாது. நீங்க கவனிச்சு பாருங்க, எல்லா பொருட்களையும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்காங்க. அம்மாக்கள் அழகா 4 கிண்ணம் வச்சு அட்டகாசமா சமைச்சு உங்களுக்கு வச்சுட்டே இருப்பாங்க. பாத்திரமே அவ்வளவு இருக்குது, வீட்டுக்குள்ள உடைகள் அவ்வளவு இருக்குது. எல்லாம் வாங்கி சேர்க்கிறோம். நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க? நீ பெரிய வாழ்க்கை வாழணும்னா இதெல்லாம் வாங்கணும், இதெல்லாம் வாங்கினாதான் பெரிய வாழ்க்கை. பொருட்கள் மகிழ்ச்சியை தந்து விடும் என்றால் இந்த உலகத்தின் பணக்காரன் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்திருக்க வேண்டும் இல்லையா? பொருட்கள் மகிழ்ச்சியாக தந்திருக்கணும்னா எல்லா பணக்காரரும் சந்தோஷமா இருக்கணும்ல. பாருங்க, இருக்கிற முகத்தோடு பல பணக்காரர்கள் பார்க்க முடியாது. பெரிய பணக்காரங்களா சிரிச்சு பாத்தீங்களா நீங்க? அவங்களுக்கு அடுத்து என்ன பிரச்சனை வருமோ, வேற என்ன பண்ணணும்? அப்ப வாழ்க்கை இன்னொருத்தோடு ஒப்பிடக்கூடிய நெருக்கடி ஏன் ஏற்படுதுன்னா, எங்கேயோ காத்து வருது, ஆஃப் பண்ண முடியுமா? ஆனா இதை ஆஃப் பண்ணிருக்கேன், அந்த இதை ஆஃப் பண்ணுங்க. அந்த மிஷின் அது சௌரியமா இருக்கிறதுக்காக போட்டுருக்காங்க. அது காத்து புல்லு நடிக்குது, புஷ்னு ஒரு சவுண்ட் வருது தானே மைக்ல. ஆமா, ஆடியோ பிரச்சனை உங்களுக்கு, அதுக்கு ஒரு பிரச்சனை. அதை மட்டும் நிறுத்திட்டீங்கன்னா புஷ்னு ஒரு சவுண்ட் வருது. நம்ம ஆளுங்க தாய எல்லா உத்தியும் தெரியும், சுவிட்ச் எங்க இருக்குன்னு தெரியல, மாற்றான் எல்லாத்தையும் திருப்பி ஆகுங்க. இதுதான் சமயோசித புத்தி, ஆல்டர்னேட்டிவ் நாலேஜ்ங்கிற. அதுதான் சுவிட்ச் தெரியலையா, தேடலையா, திருப்பி விடா, மொத்தத்தை திருப்பி பார்த்துக்கோங்க. நடக்கிற அவனுக்கு என்ன மேல காத்து விடக்கூடாது, அவ்வளவுதானே. முதல் முக்கியமான விஷயம் நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புவது, அதிக பொருட்கள் தான் மகிழ்ச்சியை தரும் என்ற எண்ணத்தை தயவு செய்து பெரியவர்கள் கைவிடுங்கள். ஏனென்றால் பிள்ளைகள் மீது அது திணிக்கப்படுகிறது. அந்த அதிகம் இருக்கிற எல்லாத்திலையும் அதிக மார்க், அதிக குவாலிட்டி, அதிக ஸ்போர்ட்ஸ். ஒரே பிள்ளை எல்லா வேலையும் பார்த்துக்கணும் நீங்க நினைக்கிறதுக்கான காரணம் என்ன? இது போதும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரவே மாட்டேங்குது. ஏன்னா அந்த பிள்ளை இன்னொரு பிள்ளைகள் ஒப்பிட வேண்டிய நெருக்கடி ஏன் ஏற்படுகிறது? அதீதத்தின் சுவை அப்படிவாங்க. ஒன்றை அதிகமாக்க சுவீகரிக்க
நார்மலான வாழ்க்கை மலினம் போல தோன்றும். நாம நார்மலா ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தா கூட, போதுமான அளவுக்கான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தால் கூட, அதிகமான பொருட்கள் அதிகமான விஷயங்கள் கையில் வைத்திருக்காவிட்டால் அது ஒரு மனிதமான வாழ்க்கை என்பது போல உங்களுக்கு சித்தரிக்கப்படுகிறது. அதிகமான பொருட்களை தொடர்ந்து சுவீகரிக்க இந்த கூட்டத்துல நம்ம கரைஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்கோங்கிற விஷயம் நமக்கு தெரியவே இல்லை. அதனாலதான் தேவையான விஷயத்துக்கு காசு இருக்க மாட்டேங்குது. வாரன் பஃபெட் அழகா ஒரு விஷயம் சொல்லுவார், தேவையில்லாத விஷயத்தை நீங்க வாங்கி குவிச்சீங்கன்னா தேவையான விஷயத்தை வாங்குறதுக்கு உங்ககிட்ட காசு இருக்காது. எது தேவையோ அதை வாங்குங்கள். எது செலவு எது இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்க. நீங்க வாங்கி வைக்கக்கூடிய பல பொருட்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, செலவு. ஒரு புத்தகங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட். யோசிச்சு பாருங்க, நான் ஒரு தடவை ஏர்போர்ட்ல பிளைட் ஏற போறப்ப ஒரு புத்தகத்தை வாங்குறதுக்கு ஒரு ஹிகின் பாத்ரூம்ஸ் கடைக்கு போறேன். அந்த புத்தகத்துடைய விலை 240 ரூபாய். அந்த புத்தகம் ஏற்கனவே என்கிட்ட வீட்டுல இருக்கு. ஆனா பார்த்தோன்னே ஐயா அதை படிக்கலாமே, நம்ம என்ன படிக்கலையே, ஒரு 5-6 பக்கம் தானே படிச்சவேன்னு சொல்லி அந்த புத்தகத்தை வாங்குறதுக்கு எடுத்துட்டு பார்த்தா பின்னால 240 ரூபாய் போட்டுருக்கு. எனக்கு என்ன யோசனை அப்படின்னா, 240 ரூபாய் புத்தகத்தோட விலை வீட்டுல ஏற்கனவே இருக்கு. என்ன விமான பயணத்துல கொஞ்சம் நேரம் படிப்போம், அப்புறம் தூங்கத்தானே போறான், இருக்கட்டும் வந்து எடுத்து திரும்ப படிச்சுக்கலாம், மோசம் போதா வேணாம் அப்படின்னு நினைச்சிட்டு போற ஒரு புத்தகத்தை வாங்குறதுக்கு இவ்வளவு யோசிக்கிறோம். கீழே சரி ஒரு காஃபி குடிச்சிட்டு போன்ட்டு கடையில காஃபி சொல்லிட்டேன். காஃபி கொடுத்துட்டாங்க. காஃபியோட விலை எவ்வளவு தெரியுமா? 260 ரூபாய். புத்தகத்தோட விலை, என்னை வாழ்க்கை முழுக்க வழிநடத்த போகிற புத்தகத்தின் விலை 240. அந்த நிமிஷம் சந்தோஷத்தை தரப்போற ஒரு காப்பியோட விலை 260. காப்பியை வேணாம்னு சொல்லிட்டு திரும்ப போய் 2வதா அந்த புத்தகத்தை வாங்கினாலும் பரவாயில்லான்னு வாங்கிட்டு வந்தேன். எது அறிவோ அதுக்கு செலவு செய்யும். புக் எக்ஸிபிஷனுக்காக இதை நான் சொல்லல. நீங்க எல்லாம் நிறைய புத்தகம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சென்ஸ்க்காக இதை மட்டும் நான் சொல்லல. எது செலவு எது இன்வெஸ்ட்மெண்ட் தெரியும், எது முதலீடுன்னு தெரியும். இப்ப நம்ம எல்லாம் முதலீடு நடத்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் செலவு தான். கூட்டத்தில் ஒரு ஆளாக நம்மள இந்த வணிக உலகம் நகர்த்தி கொண்டே போகிறது. எல்லா பொருளையும் வாங்கி சேர்ப்பதன் வழியாகத்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இதெல்லாம் இல்லைன்னா என்னால மகிழ்ச்சியாக இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. என்ன ஒரு சுமாரான வாழ்க்கை வாழுகிற என்பது போல உங்களுக்கு விளம்பரங்கள் அதுதான் சொல்லிட்டே இருக்கு. நீங்க ரொம்ப சுமாரா தான் வாழ்ந்து இல்ல, நம்மளாம் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். முதல்ல அது தெரியும். உறவுக்காரனை பார்த்தா சந்தோஷம் வருது, ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்டை பார்த்தா சந்தோஷம் வருது, புதிதாக வாங்கின புத்தகத்தின் வாசம் ஒரு சந்தோஷத்தை தருது, மொட்டை மாடி காற்று சந்தோஷமா இருக்கு, வேளாங்கண்ணி பிரிட்ஜுக்கு போய் நின்னாலே பீச்ல போய் நின்னாலே மகிழ்ச்சி வருதுன்னா தான் மகிழ்ச்சின்னு அர்த்தம். உங்களை மகிழ்ச்சிப்படுத்த நிறைய புறக்காரணிகள் தேவைப்படும் என்றால் நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லை என்ற அர்த்தம். இந்த உலகத்துடைய சூழ்நிலைக்குள் மாட்டிக்கொள்ளாதீர்கள். உங்களுடைய தனி மனித தேவைகள் என்னவோ அதை பூர்த்தி செய்து கொண்டு மகிழ்ச்சியாக அடுத்த இடத்தை நோக்கி நீங்கள் பழக முயற்சியுங்கள். தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். முதல் விஷயம் நான் பெரியவங்களுக்கு சொல்ல நினைச்சேன். ஏன்னா இதுக்கு சின்ன பசங்க ரொம்ப மாறும். பசங்களை முன்னால பெருசா கம்பேர் பண்ணிக்க மாட்டாங்க. உங்க ஜெனரேஷன்ல ஞாபகம் இருக்கா, நீங்க எல்லாம் சிறு பிள்ளையா இருந்தபோது உங்களை இன்னொரு பிள்ளையோட ஒப்பிடலாம் மாட்டீங்க. ஆனா இன்னைக்கு பசங்களே அவங்க இன்னொரு பசங்களோட கம்பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு வீட்டுக்குள்ள கம்பாரிசன் அதிகமா நடக்க இவர்கள் தோழிகளாக இருக்கிறவர்கள் தோழர்களாக இருக்கிறவர்களுக்கு மத்தியிலேயே ஒரு சண்டையெல்லாம் வர ஆரம்பிக்குது. சோ அதை கவனமாக இருங்கள். பெரியவர்கள் தேவையில்லாத பொருட்களை வாங்காதீர்கள். அதிகமான பொருட்களை சுவீகரிப்பதன் வழியாகத்தான் நாம் அதிகமான மகிழ்ச்சியோடு வாழ முடியும் என்ற நம்பிக்கையிலிருந்து வெளியே வாருங்கள். அது பிள்ளைகளுக்கும் பரவும். அறிவு மகிழ்ச்சியை தரும், சொல்லிக் கொடுங்க. புத்தகம் மகிழ்ச்சியை தரும், சொல்லிக் கொடுங்க. உறவு மகிழ்ச்சியை தரும், சொல்லிக் கொடுங்க. நண்பரோடு பேசிக் கொண்டிருப்பது மகிழ்ச்சியை தரும், சொல்லிக் கொடுங்க. அடுத்தவனுக்கு உதவுவது பணம் சந்தோஷம் தரும், சொல்லிக் கொடுங்க. பணம் சம்பாதிப்பதா சந்தோஷம் தரும், வீடு வாங்குறதா சந்தோஷம் தரும், செல்போன் வாங்குறதா சந்தோஷம் தரும், 10,000 ரூபாய்க்கு ஷூ வாங்கினா சந்தோஷம் வரும், சினிமா பார்த்தா தான் சந்தோஷம் வரும், வீட்டிலேயே ஒரு 65 இன்ச்சு டிவி வச்சிருந்தா தான் சந்தோஷம் வரும் பிள்ளைகளுக்கும் நீங்களும் சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா உண்மையான எது சந்தோஷம் தெரியாம காலங்களுக்கு இந்த பொருட்களை வாங்குவதற்காகவே சந்தோஷத்தை தொலைத்து விட்டு இந்த பிள்ளைகள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டிய நேரம் வரும். அறிவு பெருசால பணம் தான் பெருசு இந்த பிள்ளைகள் நினைச்சுட்டானா அடுத்த தலைமுறை பெரிய அளவுக்கு பாதிப்பு சந்திக்க. இட் இஸ் நாட் ஈஸி ஜோக். தட்ஸ் வை ஐ அம் ட்ரைங் டு கம்யூனிகேட் வித் பீப்பிள் அகைன் அண்ட் அகைன். இந்த கலாச்சாரம் பிள்ளைகளுக்கு பெரிதாக பரவுகிற போது கடைசி முழுக்க ஓடிட்டே இருப்பான், நிம்மதியே இருக்காது. ஏன்னா அடுத்தது வாங்கணும். என்னுடைய தோல்வியை எதிர்வீட்டுக்காரன் தீர்மானிக்கலாம். நான் வீட்டு வாசல ஒரு சின்ன காரை வாங்கி வச்சுட்டு 3 மாசம் கழிச்சு என்ன விட பெரிய கார் அவன் வாங்கிட்டானா இப்ப நான் தோத்து போயிட்டது அர்த்தம். அவனுக்கு தேவையான கார் அவன் வாங்குறான், உங்களுக்கு தேவையான காரை நீங்க வாங்குங்க. அவருக்கு தேவையான பொருள் அவர் வாங்கட்டும், உங்களுக்கு தேவையான பொருள் நீங்க வாங்கட்டும். பொருட்கள் நம்ம ஆளக்கூடாது, நாம் தான் பொருட்களை ஆள வேண்டும். இல்லைன்னா இந்த பிள்ளைங்க சிக்கல்ல மாட்டிப்பாங்க. பி அவேர் ஆஃப் இட். ரெண்டாவது, இந்த யங்கர் ஜெனரேஷன் பிள்ளைங்களுக்கு தான் இந்த பாயிண்ட். ட்ரெண்ட்ல இருக்கணும். எப்படி அப்பா அம்மாக்களை நிறைய பொருள் வாங்கி சேர்த்தா தான் நல்ல வாழ்க்கை நீங்க இருக்கீங்கன்னு சொல்லி ஏமாத்தி வச்சிருக்காங்க. அது மாதிரி நம்மள வச்சிருக்காங்க. ட்ரெண்ட்ல இருக்கணும். ஒரு பாட்டு வந்துருக்காது, எவனாவது போட்டதுல ரீல்ஸ் போட்டா நம்மளும் ட்ரெண்ட்ல இருக்கணும். மேல காத்து, கீழே காத்து, சைட்ல காத்து, எல்லாரும் பார்த்து உங்களை ட்ரெண்ட்ல வச்சிருக்கிறது இன்னொரு வகையான அரசியல் தான். அது ஒரு வணிக அரசியல். நீங்க ட்ரெண்டுக்குள்ள இருக்கிறது வழியாக என்னன்னா கட்டாயமாக நிர்பந்திக்கப்படுவீர்கள். உங்க போக்கஸ் நான் ட்ரெண்ட்ல இருக்கணும், நானும் இந்த கூட்டத்துக்குள்ள இருக்கணும். ஆனா உங்களுடைய தனித்தன்மையை தொலைச்சிடும். நீங்க எல்லாரும் ஒரே விஷயத்த தான் பண்ணீங்க. எதை ஒரு நிறுவனம் ட்ரெண்ட் உங்களுக்கு அறிமுகப்படுத்துதோ, எதை ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு சொல்லுதோ அதை நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஆளா இருக்கீங்க. அந்த கூட்டத்துல ஒரு ஆள் தான் நீங்க இல்லையா? ட்ரெண்ட் தான் மாடர்னிட்டின்னு இருக்கீங்க. கிடையாது, இண்டிவிஜுவலிசம் தான் மாடர்னிட்டி. இந்த உலகம் நீங்க இண்டிவிஜுவலா தனித்தன்மையோட யாராக இருக்கிறீங்க முதலிடம். அதை விட்டுட்டு எல்லாரும் செய்யறது நானும் செய்யறேன்னா இந்த கூட்டத்துக்குள்ள ஒரு ஆள் நான் இல்லாம போய் வேணா மோசம் போச்சு. வாட்ஸ் ராங் இன் தட்? அப்ப எது வேணும் எது வேணும்னு அவங்க தீர்மானிக்கிறாங்க. அது பின்னணியில ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கூட்டமாக நீங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஒரு மந்தைத்தனம். இந்த மந்தைத்தனத்திலிருந்து வெளியே வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க செய்யறதுக்கு பாருங்க.
அப்ப சோசியல் மீடியாக்கள் உருவாக்கக்கூடிய இந்த நெருக்கடிகளுக்குள்ள நீங்க மாட்டிக்காதீங்க. நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா ஒரு சோசியல் மீடியாக்குள்ள உள்ள போயிட்டு வந்தோம்னா நம்ம ஜஸ்ட் நம்ம ஒண்ணு பண்றது கிடையாது. நீங்க ஒரு டேட்டா பேஸ் ஒரு கம்பெனி, அவ்வளவுதான். யுவர் டேட்டா பேஸ் வர கம்பெனி. நீங்க உள்ள போயிட்டு ஒரு சோசியல் மீடியால எனக்கு பிடிச்சது ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது சொல்லி தொலைந்த காரணத்துக்காக தினந்தோறும் இட்லி தீக்கிற போட்டா எடுத்து போட்டு தொலையும். எனக்கு பிடிச்சது ஃபேஷன் அப்படின்னா புது ட்ரெஸ் போட்டு தினந்தோறும் செல்ஃபி எடுத்து போடணும். பிள்ளைய கூட பரவாயில்ல, வர வர அம்மாக்கள் அப்பாக்கள் எல்லாம் கூட காலையில கிளம்பணும் புது ட்ரெஸ் போட்டு போட்டாக்கு போறீங்க. எதுக்குனே தெரியல. கேட்டா ட்ரெண்ட்ல இருக்கணும். ட்ரெண்டுங்கிற வார்த்தையை நம்ம எந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ரெலவன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் ட்ரெண்ட். ரெலவன்ஸ் அப்படின்னா இந்த தலைமுறை பிள்ளைகளுடைய உளவியல் என்னவோ அதை ஒத்த உளவியலை நீங்கள் கொண்டு இருக்க வேண்டும். இந்த தலைமுறை பிள்ளைகள் எதை புரிந்து கொள்ள விரும்புகிறார்களோ அதை நீங்கள் தெரிந்து வைத்திருப்பதுதான் ஒரு ரெலவன்ஸ். ட்ரெண்டுங்கிறது இன்னைக்கு நம்ம உருவாக்கல, யாரோ ஒருத்தர் உருவாக்கலாம். இதுதான் ட்ரெண்ட் அப்படிங்கிறான். திடீர்னு சட்டக்காலரை உள்ள வச்சு ஒரு சட்டையை தச்சு போட்டு இதுதான்டா ட்ரெண்டுங்க அப்போ சட்டக்காலரை உள்ள வச்சு தச்சு போட்டு போறான். ட்ரெண்டுங்கிறது அது இல்ல. நீங்க ஒண்ணு உருவாக்கணும். ட்ரெண்டை உருவாக்குறவன் தான் பாஸ். ட்ரெண்டுக்குள்ள மாட்டிக்கிறவன் பாஸ் கிடையாது. கிரியேட் ஓன் ட்ரெண்ட். ரைட்டா? நீங்க உருவாக்கணும். நீங்க விளையாட்டு பார்க்க இருந்தாலும் சரிதான். இண்டிவிஜுவலிசம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதோ ஒரு தனித்தன்மை இருக்கு இல்லையா? ஒவ்வொரு பசங்க நீங்க உட்காந்துருக்க, ஒருத்தருக்கு பாட தெரியும், ஒருத்தருக்கு ஆட தெரியும். உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட குணாம்சம் இருக்கும். ஒருத்தருக்கு பேச தெரியும், ஒருத்தருக்கு கணக்கு வரும், ஒருத்தருக்கு அறிவியல் வரும், ஒருத்தருக்கு கவிதை வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று வரும். இது எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இந்த கூட்டத்துக்குள்ள ஒட்டுமொத்தமாக மந்தை தளத்தோடு போயிட்டு ட்ரெண்டுக்குள்ள உட்காந்துடணும். எல்லாத்தையும் ஒரு ஆட்டத்துல சேர்த்துக்க மாட்டாங்க. சேர்க்காம போனா பரவாயில்ல, நீ ஒரு ஆட்டத்தை கிரியேட் பண்ண, அவ்வளவுதான். எவன் ஆட்டத்தை உண்டாக்குறானோ அவன் தான் தலைவன். ஆட்டத்துல ஆடுறவன் கூட்டத்துல ஆடுறவன் தான் இல்லையா? கிரியேட்டிவ் ஓன்ஷன். நீங்க பயப்படக்கூடாது. நான் ஆரம்ப காலத்திலே இந்த கோட் அனுப்பிச்சப்போ, நான் கோட் போட ஆரம்பிச்சப்போ எனக்கு நிறைய பேர் சில அட்வைசஸ் எல்லாம் சொல்லுவாங்க. கோட் இப்படி போடக்கூடாது, இங்க நெக்க பிடிச்சி டைட்டா பட்டன் போட்டு இங்க ஒரு டைவை கட்டணும், நீங்க கரெக்டா இன் பண்ணணும், இப்படி டக்கின் பண்ணணும், டொக்கின் பண்ணணும். நான் சொன்னேன், நான் செய்திக்கெல்லாம் கோட்டு போடல, என் சௌரியத்துக்கு தான் கோட்டு போறேன்னு சட்ட காலம் எடுத்து வெளியில விட்டேன். சட்டை எடுத்து வெளியில விட்டேன். ஏன்னா நான் எதுக்கு கோட்டு போட்டேன்னா பின்னால இருக்க 2 ரிசீவரை மறைக்கிறதுக்கு போர்வையா நான் போத்தி இப்படி போடுறான்னு ஒரு கோட்டை போட்டோம். இப்போ நான் கோட் போடுற மாதிரி சரியான முறை கிடையாது. ஆனா கோபி என்ன கோட் போடுற ஸ்டைல்னு ஒண்ணு வந்துருச்சா இல்லையா?